இது வரைக்கும் நம்ம சிட்டிலேயே இது வரைக்கும் பண்ணாத ஒரு ஈவெண்ட், உணவு திருவிழா. அப்படிங்கும்போது நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம ஹோட்டல்லையும் சரி, இங்கே இருக்கிற மற்ற இடத்துலையும் சரி, உணவு திருவிழான்னு வரும்போது பண்ண விஷயங்கள் நிறையா லோக்கலாக நம்ம ஊர் ஃபுட்டுங்களை பண்ணிட்டு இருந்தோம். இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு இன்டர்நேஷ்னல் குசினை வந்து உள்ளே கொண்டு வரணும், நம்ம சேலம் மக்களுக்கு வந்து இந்த ஃபுட்டோட இது தெரியுன்றதாங்க. ஸ்ரீலங்காவிலேருந்து நம்ம ஸ்ரீலங்கன் ஃபுட்டை கொண்டு வரணும் அப்படின்ட்டு நம்ம ஸ்ரீலங்காவிலேருந்து நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் ஷெஃப் தேவிந்தா விஜயரத்னே வந்திருக்காரு. 10 நாளைக்கு கண்டினியூஸாக நடத்த போகிறோம். இதுக்காக இந்த இவர் ஸ்பெஷலைஸ்ட் ஷெஃப் ரேடிசன் ப்ளூ கண்டியிலிருந்து நமக்காக வந்து இந்த திருவிழாவை சிறப்பாக செஞ்சு கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. முதல்ல அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்குவோம். ஸ்ரீலங்கன் ஃபுட் அப்படின்னு வரும்போது நமக்கு ஏன் அந்த ஸ்ரீலங்கன் ஃபுட்டை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, காரணம் வந்து நமக்கு வந்து நம்மளோட ஃப்ளேவர்ஸ் ரொம்ப பிடிக்கும். நாம் சவுத் இண்டியன்ஸ் வந்து நம்மளோட ஃப்ளேவர் மாதிரி நம்மளை மாதிரி அவங்களோட ஃபுட் இருந்தாலும் அவங்களுக்குள்ளாரையும் அவங்களுக்குள்ள இருக்கிற நம்ம ஃபுட்டுக்கு இருக்கிற வித்தியாசம் மக்களுக்கு தெரியணும் அப்படின்ற ஒரு இதையும், அப்பார்ட் ஃப்ரம் ஃபுட்டுன்றதை வந்து இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ணி மக்கள் வந்து இது பண்ணணும். ஸ்ரீலங்கன் ஃபுட்டோட சேர்த்து அந்த கல்ச்சரையும் ஃபீல் பண்ணணுன்றதுக்காக, அந்த கம்ப்ளீட் ஃபீலிங் கொண்டு வரணுன்றதாக நாங்கள் முயற்சி பண்ணி இந்த திருவிழாவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு கிடைக்கிற ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து மேலும் மேலும் இது மாதிரி இன்டர்நேஷ்னலாக வெளியிலேருந்து ஷெஃப்ங்களை கூட்டிகிட்டு வந்து நம்ம சேலம் மக்களுக்கும் சுற்றியில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேலத்துக்கு விசிட் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் அப்படின்றது. இது பெரிய பெரிய சிட்டிஸில் டெல்லி, பாம்பே, மெட்ராஸ், பெங்களூர்னு பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேலத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். அதில் வந்து நம்ம முதன்மையாக இருக்கோம் அப்படின்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸ்ரீலங்கா ஃபுட்டு சார், இது வந்து இப்போ நம்ம பண்ணுறது வந்து ஒரு பஃபேவோட பார்ட்டாக தான் பண்ணுறோம். நம்ம ரெகுலர் பஃபே இப்போ இது நாள் வரைக்கும் பண்ணியிருந்ததும் அப்படி தான். அந்த ரெகுலர் பஃபேல வந்து சாதாரணமாக இப்போ இருக்கிற ஸ்ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியன், சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், சைனீஸு, கான்டினென்டல் இதெல்லாம் மிக்ஸ்டாக இருக்கும். இப்பயும் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஏன்னா அஸ் அ பார்ட் ஆஃப் த பஃபே நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபுட்டை வந்து நம்ம ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பஃபே ரெஸ்டாரண்ட் டேஞ்சரினில். அந்த ஃபீலோட நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் இருக்கிற பிளேஸில் இந்த ஸ்ரீலங்கன் ஃபுட்டை வச்சுருக்கோம். ஸோ அப்படி பார்த்தீங்களா உங்களுக்கு அவங்களோட ஸ்பெஷாலிட்டி ஸ்டார்டர்ஸ்லேருந்து நான் வெஜிடேரியன், அவங்களோட ஸ்பெஷல் கரீஸ், அவங்களோட ஃப்ளேவர்ஸ், அவங்களுக்கு உகந்த ஒரு தனித்தன்மையான கொண்ட ஃப்ளேவர்ஸ் உள்ள வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் கறி, ஸ்டார்டர்ஸ், அவங்களோட ரோட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களும் ஆப்பம் சாப்பிடுவாங்க, ஆனால் அவங்க சாப்பிட்ற ஆப்பம் வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அது கூட கொடுக்குற அக்கம்பனிமெண்ட்ஸில் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது லைவ் கிச்சன்ஸ் நம்ம போட்டிருக்கோம். அதேமாதிரி இவங்களோட ஸ்பெஷாலிட்டிஸான போல் ரொட்டி, கொத்து, ஸ்ரீலங்கன் கொத்து ரொம்ப ஃபேமஸ். நம்ம கொத்து பரோட்டா மாதிரி தான் இருக்கும், பட் அதோட டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதில் லைவ் குக்கிங்கும் இருக்குது, லைவாக குக் பண்ணி வரவங்களுக்கு கொடுக்குறோம். அது இல்லாமல் பஃபேயில் இருக்கிற ஐட்டம்ஸு எல்லாத்தையும் ப்ளஸ் டிசர்ட்ஸ், ஸ்ரீலங்கன் ஸ்பெஷாலிட்டி ஸ்வீட்ஸ், டிசர்ட்ஸ் எல்லாமே பார்ட் ஆஃப் த பஃபே வச்சுருக்கோம். ஸோ இட் வில் பி அ மிக்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கன் ஃபுட் ஆஸ் வெல் அஸ் அ லிட்டில் இன்டர்நேஷ்னல் மிக்ஸ். ஸோ இதனால் வரவங்க எல்லாத்துக்கும் எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டையும் இது பண்ண முடியும். ப்ரிடாமினன்ட்லி ஸ்ரீலங்கன் ஃப்ளேவர்ஸை வந்து என்ஜாய் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம காஸ்டியூம்ஸு, தீம் எல்லாத்தையுமே அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கனால அந்த ஸ்ரீலங்கன் ஃபீலை கண்டிப்பாக அதில் இருக்கும் உங்களுக்கு. அலாங் வித் த ஃபுட் யூ வில் ஆல்சோ என்ஜாய் த கல்ச்சர். சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 6 ஸ்டார்டர்ஸ், வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் ஸ்டார்டர்ஸ் 6 ஸ்டார்டர்ஸ் வருதுங்க. இது இல்லாமல் நான் வெஜிடேரியன் மெயின் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா கரீஸ் அண்ட் பிரியாணி அண்ட் ரைஸ் ப்ரிப்பரேஷன்ஸ்னு பார்த்தீங்களா, அது ஒரு 6. வெஜிடேரியனில் ஒரு 6 மெயின் கோர்சஸ் ப்ளஸ் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி ரைஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் தேங்காய் பாலில் அவங்க ஒரு ரைஸ் செய்வாங்க, அது ஸ்பெஷாலிட்டி.
அது இல்லாமல் அவங்களோட டிசர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 டிசர்ட்ஸ் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து கொடுக்குறோம். ஸ்ரீலங்கன் ஃப்ளேவர்ஸில் அவங்களோட ஸ்பெஷாலிட்டினா அவங்க நிறைய கருப்பட்டி இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, சிறுதானிய வகைகளை யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி நாம் அந்த பஃபேயோட மெனு கியூரேட் பண்ணியிருக்கோம். இது வில் பி a வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த பீப்புள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.